ஹலோ ஸ்வீட்டீஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா எறா பிரியாணி. இது வந்து 1 கிலோ. ஆனால் இது க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. ஆனால் அது பாரு, இது கழுவி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. மஞ்சத்தூள் போட்டு கழுவி. வணக்கம் எல்லாருக்கும். கழுவி எல்லாருக்கும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அது உள்ளே வந்து குடல் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து இது போல் க்ளீனாக எடுக்கணும். அதை எடுத்துட்டு தான் சாப்பிட்ணும்ல. ஏன்னா அது அப்படியே சாப்பிட்டோம்னா க்ளீனிங் வந்து இன்னொரு வீடியோவில் இருக்குது. இல்லை எறா கிரேவி பண்ணும்போது க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது போல் நல்லா சுத்தமாக எடுத்துருங்க. அதை உள்ள குடல் எறா பிரியாணி நம்ம எடுத்துடணும். சரி, ஓகே. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்ச் அதுதான். இன்னைக்கு டியூஸ்டேவா? ஆமாம். ஓகே. பட்டை, ஏலக்காய், ஸ்டார் பூ, இது பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த குண்டம் எல்லாமே இல்லை. வெடிக்க தான் செய்யும். வெங்காயம் போட்டுருங்க உடனே. பார்த்து மெதுவாக செய்யுங்க. இந்த லவங்கெல்லாம் போட்ட உடனே வெடிக்கும். உடனே இந்த வெங்காயத்தை கொட்டிக்கணும். நான் எறா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, ஆனால் எறா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது. கால் வலி, இல்லை அந்த முட்டி வலி எல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் நல்லது. ஸ்கின் க்ளோக்கும் நல்லது எறா சாப்பிட்டா. இது போல் கட் பண்ணி எடுத்துங்க. வெங்காயம், தக்காளி கூட இது போல் கட் பண்ணி எடுத்துங்க மெலிசா. ஏன்னா அப்போ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டா வருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. பிரியாணி அரிசி என்ன ஆயிடுது? பிபி ராயல் வாங்கிட்டேன். அரிசி வந்து ஊற வச்சு எப்பவுமே கழுவாதீங்க. அரிசி 2 உடஞ்சிடும். அப்படியே அரிசி கொட்டின உடனே தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வச்சுடுங்க. கொஞ்சமாக தண்ணி இந்த டைம் வந்து புதினா போடுங்க. எண்ணெயில் வதங்கட்டும். இது போல் மெலிசாக கட் பண்ணாதான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம்மா. நாங்கள் வாங்குறது பிபி ராயல் வந்து பிக் பாஸ். இது ப்ரொமோஷனுக்கு இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுங்க. தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துங்க. சீக்கிரம் வதங்கும்.
இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க. 50 டீஸ்பூன் தான் நான் வந்து எப்பவுமே இருக்கிறது, எப்பயுமே வந்து போடுறது. ஏன் முன்னாடியே போடுறதில்ல அப்படின்னாக்கா அடி பிடிக்கும். என்னது இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம எண்ணெயிலே வந்து வெங்காயம் வதங்கின உடனே போட்டோம்னா அடி பிடிக்க செய்யும். அதனால் வந்து இந்த டைமில் போட்டோம்னா நமக்கு அடி பிடிக்காது. கொஞ்சம் சிம்மில் வச்சு ஸ்லோ பண்ணி வைங்க. தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கும். ஃபாஸ்ட்டாக வச்சாக்கா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். தக்காளியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். மூடி போடுவோம். ஓகே. நல்லா சாஃப்டாக வெந்துருது பாருங்கள். சிம்மில் வச்சு பண்ணதான். ஆமாம், சிம்மிலே வச்சோம்னா கொஞ்சம் நேரம். இப்போ என்ன பண்ணணும்? தயிர். இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றணும். தயிரில் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும். பிரியாணி மசாலா கொஞ்சம். இப்போது மிளகாய் தேவையான அளவு போட்டுங்க. நான் ஒரு 8 மிளகாய் போட்டிருக்கேன். ஆமாம். அடுத்தது என்ன? லைட்டாக கலர் பொடி கொஞ்சம் போட்டுருங்க. என்ன பவுட்ரு இது? கேசரி பவுட்ரு. கேசரி லைட்டாக, ரொம்ப வேண்டாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறா போடணும். பொடி எறா தான் என்றைக்கும் நல்லது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க லைட்டாக கலரும் போது. நல்லா வெந்துருச்சுன்னா அது வேற சுருட்டோம்ல, சுருட்டிக்கும், நல்லா இருக்கும்.
தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு. ஒரு 2 நிமிஷம் மூடி போடுவோம். மசாலா வதங்கிறதுக்காக போட்டேன். பச்சை வடை அடிக்கக்கூடாதுன்னு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். அது எவ்வளோ அழகாக சுருட்டுதுல வேகிறது. தண்ணி ஒரு சொம்பு. இது எத்தனை படி அரிசி எத்தனை தண்ணி? நான் 3 ஆழாக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கரெக்டாக அளவு தெரியும்னு அளவாக ஊற்றிடுறேன். நீங்கள் இப்போ வந்து ஒரு அழகு அரிசி போடுறீங்கன்னா 1 டம்ளர் போடுறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி. சின்ன அழகா? ஆமாம், டம்ளர் கணக்கு. இப்போ வந்து 2 டம்ளர் போடுறீங்கன்னா எப்படி 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும், அளவுக்கு ஏற்ற மாதிரி. உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வந்து கல் உப்பே போட்டுங்க. ஏன்னா தண்ணியில் கரைஞ்சிடும். மூடி போட்டுடலாம். கொதிக்கட்டும். கொதி வந்துருக்காங்க. கொதி வந்திருக்கு. அரிசியை போட்டுக்கலாம். எல்லாமே தாளிக்கும் போதே வந்து அப்போ அரிசி ஊற வச்சா போதும், ஊற கூட வைக்க தேவையில்ல. சும்மா தண்ணி இப்போ அரிசி கொட்டின உடனே தண்ணி ஊற்றி கழுவி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற தண்ணியில் சும்மா லேசாக கை வச்சு அலம்பி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி இது போல் அள்ளி போடுங்க. அரிசி உடையாமல் அப்படியே இருக்கட்டும். எல்லா அரிசிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த அரிசி தான் இல்லை, நம்ம வீட்டில் சாப்பாடு அரிசியில் கூட பிரியாணி செய்யலாம். ஆமாம், அது மாதிரி அம்மா செஞ்சுருக்காங்க. மூடி போட்டுடணும். பார்க்கலாமா? மூடி போட்டது. அரிசி உடையாத அளவுக்கு கரண்டி உள்ள விட்டு மெதுவாக பண்ணுங்க. முட்டை அவிக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு போடுறத விட ஒரு 2 டிராப்பு குழம்பு தாளிக்கிற எண்ணெய் விடுங்க. முட்டை அவிக்கும் போது சாப்பிட்டா நல்லா உரியும். இங்கே தான் கொஞ்சம் வெந்திருக்குல்ல,
அதெல்லாம் ஃபாஸ்ட். உடனே வந்துடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், தம் கட்டிடலாம். மூடி போடுறேன் இப்போ. பார்க்கலாமா? பார்க்கலாமா? தண்ணி கொஞ்சம் ட்ரையாக. கட்டிடலாமா? ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சோம்பு, சீரகம், மிளகு லேசாக வறுத்து பொடி பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஆற வச்சு கொட்டி வச்சுக்கிங்க. அது ஒரு மசாலா. எந்த பிரியாணி செய்தாலும் லைட்டாக உடம்புக்கு சும்மா லேசாக இன்னும் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. சீரகம் என்னென்ன சொன்னேன்? சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே லேசாக வறுக்கணும், கருகிட போகுது. அதை வரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் பிரியாணி மசாலா. இந்த டைம் வந்து நெய் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இறா வந்து கொஞ்சம் ஹீட்டு, அதனால் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கடைசியாக வந்து தம்மு கட்ட போகிறேன். கொத்தமல்லி போட்டுங்க. தம் கட்டினதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது மூடி போட்டுருவோம். தம் கட்டிட்ட பிறகு திறந்து காமிக்கிறேன். தம் கட்டி வச்சு எல்லாமே மூடி போட்டு பிரியாணி கலரி வைப்பேன். ப்ரான் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். முட்டையும் அவிச்சாச்சுல? அவிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. எப்பவுமே இறானா கிரேவி ஃப்ரை தானே, பிரியாணியும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஸ்வீட்டிஸ். இன்றைக்கி லன்ச் வந்து ப்ரான் பிரியாணி, எக்கு பார்த்தாச்சு. நாளைக்கு என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோனால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு கண்டிப்பாக வரும். இதுவரை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டாடா, பாய் பாய்.